Good morning, students. Be a hero. Always say, I have no fear. Loudly you can say, I have no fear, said by Vivekananda. Yes, you have to reach your destination without fear. You can. I request you all to utilize your holidays well by doing your homeworks as well as learning something. Okay, I hope you will all do. Next, now we are going to discuss about the topic, first one 12th standard maths, applications of matrix and determinants. So in the first exercise 1.1, I am going to teach you the 12th sum. Find the matrix A for which A into matrix or matrix they are given is equal to ஒரு matrix கொடுத்திருக்காங்க. So இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா matrix A கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து adjoint of A 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு எந்த மாதிரி adjoint of A கண்டுபிடிக்கணும்ன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா மட்டும் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நான் சிங்குலர் நாட் ஈக்குவல் டு 0 ஆக இருந்தால் மட்டும்தான் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ் அப்படின்றது நேர்மாறுன்றதை தமிழ்ல சொல்லணும். ஸோ அப்போ இதன்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு வாங்க. மேட்ரிக்ஸ் வந்து A கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். இது எதுன்றது தெரியாதனால இதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸை பின்னு எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸும் நான் என்ன ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், மேட்ரிக்ஸ் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஏன்னா இங்கே நான் வந்து பியை வந்து எலிமினேட் பண்ணணும். எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்னா சாதாரணமாக நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ இதில் வந்து ப்ரீ போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை வந்து முன்னாடி நான் சம்ஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பியை வந்து எலிமினேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். ப்ரீ பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அப்போ இதை போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணா போஸ்ட்னா பின்னாடி பண்றேன். ஸோ அப்போ ரெண்டு சைடுமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றேன்னா ஏ இன்டூ இங்கே பி இன்வர்ஸை நான் மல்டிப்ளை பண்றேன்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் நான் செஞ்சு காமிக்கிறேன். பியோட பி இன்வர்ஸ் வந்து நான் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐ தான் வரும். ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் depends upon the matrix what matrix they are given அப்படினா இங்க 2 cross 2 matrix. so அப்ப 1 0 0 1 னா இது ரெப்ரசன்ட் பண்ணும். so அப்ப இது பண்றப்ப b இன்வர்ஸ் நான் போஸ்ட் மல்டிப்ளை பண்றப்ப இங்க வந்து b போயிடும். so அப்ப is equal to c b inverse. so அப்ப இத கரெக்ட்டா நான் உங்களுக்கு எழுதுறதுக்காக a is equal to c b inverse னு எழுதி காமிக்கிறேன். so make this as one relation, mark this as equation number 1 ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ற மேட்ரிக்ஸ் எடுத்து பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதோட ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஏ கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். பி இன்வர்ஸ்க்கு ஒன்ஸ் ஐ வாண்ட் டு ரீகால் த ஃபார்முலா. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 1 divided by determinant of b into adjoint of b. So b inverse is equal to 1 divided by determinant of b into adjoint of b. Okay, determinant of b எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் இங்க நேம் பண்ணிருக்கோம் நம்ம b மேட்ரிக்ஸ், அத ஒன்ஸ் எழுதுங்க. b is equal to 5 3 -1 -2. சோ இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்னா நம்ம என்ன போடுறோம், இந்த மாதிரி ஒரு மாட் சிம்பல், அதாவது இது டிட்டர்மினேஷன் சிம்பல் தான். is equal இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா கிராஸ் மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் வலதுல இருந்து இங்கிட்டு வரணும். சோ 5 into -2 என்ன வரும், நமக்கு -10 கிடைக்கும். சோ ஃபார்முலால ஒரு மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட் 1 into -1 into 3. so அப்ப இத உள்ள போடுறப்போ -3. again இத ரெண்ட மல்டிப்ளை பண்றப்ப minus into minus plus கிடைக்கும், +3 is equal to -7. so அப்ப determinant of b வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -7 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், adjoint of b. adjoint of b இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். adjoint of b is equal to adjoint of b எப்படி கண்டுபிடிக்கிறது, மேட்ரிக்ஸ் b வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட் இந்த a11 a22 இது ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இத வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா -2 அப்படியே இங்க வந்துரும், 5 இங்க வந்துரும். சோ இதுல வந்து சைன்லாம் சேஞ்ச் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் இத மாத்துறப்ப என்ன பண்ணனும்னா இது எலிமெண்ட்ஸ் மாத்த கூடாது, வெறும் சிம்பல்ஸ் மட்டும் மாத்தலாம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் எடுத்துக்கிறேன்,
இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டோம். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பியும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலால கொண்டு போய் அப்ளை பண்ணிடுவோம். அப்ப B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை mod B. mod B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -7. சோ அப்ப -7 போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அட்ஜாயிண்ட் ஆஃப் B என்ன இருக்கு நம்மட்ட, -2 -3 1 5. சோ அப்ப B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் மட்டும் நான் உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்றேன். சோ பண்ணா என்ன வரும் எனக்கு, இந்த மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ இங்க 1/7 வச்சுக்கோங்க, மைனஸை உள்ள எடுத்து போறேன். -2 வந்து பிளஸ்ஸா மாறும், இது பிளஸ்ஸா மாறும். அப்ப 2 3 இது ரெண்டுமே நமக்கு பிளஸ்ஸா இருக்கறனால மைனஸ் கிடைக்கும். சோ அப்ப -1 -5. சோ இதுதான் நம்மளோட B இன்வர்ஸ். சோ ஃபார் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா, B இன்வர்ஸ்க்கு என்னென்ன ப்ராசஸ்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிச்சோம், அப்புறம் அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி அட்ஜாயிண்ட் ஆஃப் B அதையும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் வந்து B இன்வர்ஸ்ல வந்து அப்ளை பண்றோம். சோ அப்ப இது B இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல போய் C யோட B இன்வர்ஸா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் B இன்வர்ஸ் வந்து உங்களுக்காக மறுபடியும் நான் எழுதி காமிச்சிருக்கேன். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் A is equal to C into B inverse. அதை ஒன்ஸ் எழுதிறேன். A is equal to C B inverse ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன, C என்ன இருக்கு, 14 7 7. அதை ஃபர்ஸ்ட் இங்க எழுதிருங்க. 14 7 7 எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து B இன்வர்ஸ். B இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/7. நான் அந்த 1/7 முன்னாடி கொண்டு வந்துறேன். 1/7 முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டு இந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிறேன். 2 3 -1 -5. 1/7 முன்னாடி கொண்டு வந்துட்டோம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து 7 ஓட மல்டிபிள்ஸ் ஆகுது. 14 7 7 இதுல இருந்து நம்ம 7 மட்டும் காமனா வெளிய எடுத்துக்கோம். சோ அப்ப 7 காமனா வெளிய எடுத்தோம்னா ஆல்ரெடி கீழ ஒரு 7 இருக்கு. சோ அப்ப இங்க வந்து 2 கிடைக்கும், இங்க 1 7 இங்க 1 7 இங்க 1. சோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம எழுதிடலாம். 2 3 -1 -5. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு 7 நம்ம இங்க கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல இருக்கு. இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ அப்ப பண்ணோம் என்ன வரும், 2 into 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பண்றப்ப 2 into 2 2 into 2 என்ன வரும், 4. நெக்ஸ்ட் 1 into -1. சோ அப்ப -1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்றப்ப இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 2 இங்க 3 2 into 3 6. நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, 1 into -5 -5. சோ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். இப்போ நாம இங்க இருக்கிற A21 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் கால். சோ அப்ப இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க 2. அப்ப 1 into 2 என்ன வரும் உங்களுக்கு, 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 1. இங்க என்ன இருக்கு, -1. சோ அப்ப ரெண்டு பண்றப்ப -1 தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் கால் பண்றப்ப என்ன வரும், இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்க 3 இருக்கு. 1 into 3 என்ன வரும், 3. நெக்ஸ்ட் இங்க செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 1 1 into -5 -5, which is equal to உங்களுக்கு வந்து A is equal to நம்மளோட A மேட்ரிக்ஸ் தான் அது. சோ அப்ப 4 -1 3 கிடைக்கும், 6 -5 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 -1 1. நெக்ஸ்ட் 3 -5 சப்ராக்டிங் put the larger number symbol -2 கிடைக்கும். சோ அப்ப இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் A. A தான கேட்டிருக்காங்க, A தான கண்டுபிடிக்கணும். A is equal to 3 1 1 -2. Before I go to the sum, I want to make you clear some formulas now, which we have studied already earlier in 10th standard. Okay, இங்க பாருங்க, first formula வந்து 1 plus tan square x is equal to secant square x. இந்த 10th ல நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படினா, secant square x minus tan square x is equal to 1. cos square theta plus sin square theta is equal to 1. அந்த மாதிரி ரிலேஷன் படிச்சிருப்போம். அதுல வர ஃபார்முலா தான். செகண்ட் இதுவும் நம்ம 10th லயே படிச்சிருக்கோம். 1 by secant அப்படினா cos, 1 by cos அப்படினா secant. இது ரெண்டுமே 10th. இப்போ இங்க புதுசா என்ன படிக்கிறோம்னா, cos square x minus sin square x is equal to cos 2x. அதே மாதிரி 2 sin x cos x equal to sin 2x. இது ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னா, 11th ல வந்து நம்ம டிக்னாமெட்ரி ஒரு சாப்டர் படிச்சிருக்கோம். அந்த சாப்டர்ல வந்து இருக்கு. இது வந்து நீங்க என்ன பார்க்கணும், தெளிவா பார்க்கணும், ப்ரூஃபோட பார்க்கணும் அப்படின்னா அந்த சாப்டரை ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து சம்மரியில லாஸ்ட் இந்த சாப்டர் முடியிறப்ப சம்மரியில வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாமே இருக்கும். நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் exercise 1.1 ல வந்து 11th sum பார்க்க போறோம். A is equal to 1 tan x minus tan x 1 கொடுத்திருக்காங்க.
show that A into A transpose is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். இது ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மேட்ரிக்ஸ் A நம்மகிட்ட இருக்கு. A transpose நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் போட்டுருந்தேன். ஆக்சுவலா அது வந்து தப்பு. இங்க வந்து A டிரான்ஸ்போஸ் வரும், A இன்வர்ஸ் வரும். அதாவது A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்றப்ப நம்ம வந்து இந்த ப்ரூஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கொடுத்துருக்க A மேட்ரிக்ஸுக்கு வந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேன். A டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற காலத்தை வந்து நான் ரோவா எழுதுறேன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 1 இங்கே போட்டுக்கோங்க, இந்த tan x இங்கே வரும்போது மைனஸ் tan x அப்படியே தான். ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கோம்? காலத்தை வந்து ரோவா மாத்திட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த காலம்ல இருக்கு tan x இருக்கு 1 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸை நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? A இன்வர்ஸ் is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of A கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது adjoint of A கண்டுபிடிக்கணும். determinant of A எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? determinant of A is equal to இந்த A மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட்ல எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 tan x இங்க என்ன இருக்கு? மைனஸ் tan x இங்க 1. சோ அப்ப இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into 1. சோ 1 தான் வரும். இங்க நம்ம என்ன பண்றோம்? யூசுவலா ஃபார்முலால வந்து ஒரு மைனஸ் போடுவோம். அந்த மைனஸ் நெக்ஸ்ட் வந்து tan into tan, அதாவது tan x into tan x tan square x. சோ அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ அப்ப இதோட நான் சேர்த்து போடுறப்ப இது வந்து பிளஸ் ஆ மாறும். tan into tan x into tan x வந்து tan square x, not tan x the whole square னு போடுறாங்க. சோ அப்ப இது போடுறோம் is equal to இது ரெண்டு இது பண்ணோம்னா நம்ம இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். 1 plus tan square x is equal to இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 plus tan square x is equal to secant square x. சோ அப்ப இத வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன போடுக்கலாம்? இதுக்கு பதிலா secant square x. ஓகே, secant square x ன்றது not equal to 0 தான். எப்பவுமே வந்து ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குனா not equal to 0. அப்ப mod A is equal to secant square x நம்ம எழுதிக்கலாம். ஓகே, mod A is equal to secant square x னா not equal to 0 னா A is வந்து என்ன சொல்லிருக்கோம்? நான் சிங்குலர். பூஜ்ஜியமற்ற அப்படின்னு சொல்லிட்டோம். நான் சிங்குலர் அப்படின்னா டெஃபினட்டா A inverse will be exists. சோ அப்ப A inverse வந்து exists நம்ம சொல்லிருக்கோம். சோ அப்ப இதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? adjoint of A கண்டுபிடிச்சு A inverse கண்டுபிடிச்சு முடிச்சிட்டு அதோட நம்ம அப்ளை பண்ண போறோம். பஸ் ஓகே, இங்க உங்களுக்கு வந்து A transpose A once நான் எழுதியிருக்கேன். mod A ன்றது இப்ப லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் secant square x அப்படினு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா adjoint of A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். 1 இங்க 1 இங்க பண்றோம். சோ அப்ப அதே மாதிரி தான் கிடைக்கும். இங்க வந்து நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்றோம். இங்க சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? நமக்கு பிளஸ் tan x ஆ மாறும். இங்க மைனஸ் tan x ஆ மாறும். மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். சோ adjoint of A கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? A inverse. A inverse க்கு ஃபார்முலா once I am writing. So 1 by mod A, sorry, determinant of A into adjoint of A அப்படினு எழுதிட்டேன். ஓகே, determinant of A இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? secant square x கண்டுபிடிச்சோமா? சோ அப்ப 1 divided by the determinant of A க்கு பதிலா secant square x போடுறோம் into adjoint of A நமக்கு என்ன இருக்கு? 1 minus tan x 1. சோ அத அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபார்முலா வந்து செகண்ட் ஃபார்முலாவா வந்து எழுதிருந்தேன். 1 by secant x is equal to cos x அப்படி. இங்க secant square இருக்கறனால நம்ம மேல எடுக்கறப்ப இது வந்து cos square ஆ தான் நமக்கு கிடைக்கும். சோ cos square x. சோ அப்ப இத வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 1 இந்த tan x க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. 10th ல படிச்சிருக்கோம் sin by cos. சோ அப்ப இத வந்து எப்படி எழுதிக்கலாம்? sin x divided by cos x அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க எழுதுறப்பையும் sin x tan x க்கு பதிலா என்ன எழுதுறோம்? sin x by cos x. இந்த 1 அப்படியே வெச்சிரோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த cos square x எடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட செகண்ட் எலிமெண்டோட இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட செகண்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை பண்றோம். சோ அப்ப 1 into cos square x ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சு. செகண்ட் பண்றப்ப என்ன இருக்கோ அத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். sin x divided by
cos x into இது மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும் cos square x. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிருங்க. இத வச்சு இத மல்டிப்ளை பண்றப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிக்கிறேன் sin x divided by cos x எழுதிக்கிறேன் into இந்த cos square x இதோட மல்டிப்ளை ஆகும். சோ cos square x. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் cos square x into 1 into cos square x cos square x. சோ அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகும்ன்றத பாருங்க. ஒரு cos x இதுல ரெண்டு cos x இருக்கு. cos x into cos x. சோ அப்ப 1 கேன்சல் பண்ணிடுவோம். இதுல ஒரு cos x இதுலயே ரெண்டு இருக்கு 1 கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது? சோ அப்ப அதான் நம்மளோட a இன்வர்ஸ் இருக்கு. a இன்வர்ஸ் is equal to ரிமைண்டர் என்ன கிடைக்குது? இங்க cos square x இங்க என்ன இருக்கு? மைனஸ் sin x இருக்கு. இங்க ஒரு cos x இருக்கு. சோ அப்ப மைனஸ் sin x cos x. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க sin x cos x இருக்கு. இது வந்து பிளஸ்ல தான் இருக்கு. sin x cos x. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க cos square x. சோ அப்ப a இன்வர்ஸ் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்வர்ஸையும் a டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி இப்ப நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். பாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a இன்வர்ஸையும் a டிரான்ஸ்போஸையும் உங்களுக்காக மறுபடியும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற a டிரான்ஸ்போஸையும் a இன்வர்ஸையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம ஒரு ப்ரூஃப் நம்ம சொல்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து a டிரான்ஸ்போஸ் நான் எழுதுறேன் 1 into நான் இது உங்களுக்கு வந்து tan x வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன் மைனஸ் sin x divided by cos x into அதே மாதிரி இங்க tan x எப்படி எழுதிட்டோம் sin x divided by cos x னு எழுதிட்டோம். இங்க வந்து 1 into என்ன பண்ணிருக்கோம்? a இன்வர்ஸ் நம்மட்ட என்ன இருக்கு? cos square x வந்ததா அப்படியே எழுதிடலாம். சோ அப்ப into cos square x இங்க என்ன இருக்கு? செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் sin x cos x இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? sin x cos x. நெக்ஸ்ட் இங்க cos square x. சோ அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோம். சோ அப்ப இத எப்படி மல்டிப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் 1 into ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. 1 into cos square x. ரெண்டாவது வந்து மைனஸ் இருக்குறனால மைனஸ் போட்டு இந்த எலிமெண்ட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இத முடிச்சுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா 1 into cos square x cos square x போட்டா இங்க மைனஸ் இருக்குறனால நான் என்ன பண்ணிறேன்? மைனஸ் போட்டு sin x divided by cos x into இங்க என்ன இருக்கு? செகண்ட் எலிமெண்ட் sin x cos x. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 1 into cos square x நம்ம இங்க போட்டோம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. sin x divided by cos x into இந்த எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா முதல் எலிமெண்ட் என்ன இருக்கு? 1 into இங்க வரும். அப்ப மைனஸ் sin x cos x. இன்னும் முடியல. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். செகண்ட் பண்றப்ப என்ன இருக்கு? மைனஸ். சோ அப்ப மைனஸ் ஆன் போட்டுட்டு sin x divided by cos x into என்ன இருக்கு நம்மட்ட? cos square x. cos square x போட்டோம். இது வந்து செகண்ட் எலிமெண்ட். இப்போ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாருங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல என்ன இருக்கு? இந்த எலிமெண்ட் இன்டு இது வரும் ஃபர்ஸ்ட். அப்ப sin x divided by cos x into போட்டு நீங்க என்ன பண்ணணும்? cos square x போடணும். இது வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டே முடியல. sin x divided by cos x into cos square x தான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போடலாம். 1 into இது என்ன இருக்கு? sin x cos x. sin x divided by cos x into cos square x ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பிளஸ் போட்டு இது ரெண்டும் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சு. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்றப்ப எப்படி பண்றது? sin x divided by cos x ஃபர்ஸ்ட் எப்படி? sin x by cos x into நம்ம என்ன இருக்கு? minus sin x cos x into minus sin x cos x. அடுத்து 1 into cos square x பண்றப்ப பிளஸ் தான் போடணும். cos square x. ஓகே, இப்போ இதுவரை நம்ம என்ன பண்ணிருந்தோம்? next which is equal to இப்போ பாருங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். சோ அப்ப இதுல cos x ஐயும் cos x ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் இதுல இங்க ரெண்டு cos x இருக்கு, இங்க ஒன்னு தான் இருக்கு. சோ அப்ப அது ரெண்ட கேன்சல் பண்ணா மேல அந்த 2 மட்டும் கேன்சல் பண்ணா போதும். நெக்ஸ்ட் இங்க ஒரு cos x, இங்க ஒரு cos x. நெக்ஸ்ட் இங்க ஒரு cos x இருக்கு, இங்க ஒரு cos x இருக்கு. இது மைனஸ் தான், மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, ரிமைண்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்.
இப்போ நம்ம என்ன இருக்கு இந்த இதுல பாருங்க cos square x minus sin square x இது ஒரு sin x இது ஒரு sin x sin square x not sin x the whole square அப்படி போடக்கூடாது ஸோ அப்போ cos square x minus என்ன பண்ணணும் sin square x ஓகே செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க minus sin x cos x இங்கேயும் ஒரு minus sin x cos x இருக்கு அப்போ 2 times வந்து sin x cos x இருக்குன்னா நம்ம 2 sin x cos x நம்ம போட்டுக்கலாம் 2 sin x ஓகே இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரிமைண்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுவரை முடிச்சதை நம்ம இன்னும் இதுல காப்பி பண்ணிடுவோம் ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க cos square x இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க cos square x மைனஸை போட்டுக்கோங்க minus is common for all the terms whatever we have written inside the bracket ஸோ அப்போ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு sin x இருக்கு இங்க ஒரு sin x இருக்கு அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப sin square x ஓகே நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் காமனா தான் இருக்கு சோ அப்ப மைனஸ் sin x cos x இருக்கு இங்க ஒரு மைனஸ் sin x cos x இருக்கு அப்ப 2 டைம்ஸ் sin x cos x வரனால நம்ம என்ன பண்றோம் மைனஸ் 2 sin x cos x அதாவது ரெண்டுமே வந்து ஒரே சிம்பலா இல்ல ஆடர் புட் தி சேம் சிம்பல் நம்ம படிச்சிருக்கோம் 8th சோ அப்ப அதான் ஃபாலோ பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி cos x கேன்சல் ஆயிடுச்சுனா வெறும் sin x இருக்கு cos x இருக்கு பிளஸ் போட்டு இங்க ஒரு sin x cos x இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எப்படி இருக்கு sin x cos x இருக்கு அதாவது sin x cos x வந்து நமக்கு 2 டைம்ஸ் வருது அதனால 2 sin x cos x நெக்ஸ்ட் பாருங்க இங்க வந்து sin x இருக்கு இங்க பண்றப்ப நமக்கு என்ன இருக்கு இங்க ஒரு sin x இருக்கு இது வந்து பிராக்கெட் தான் சோ மைனஸ் சோ அப்ப மைனஸ் முன்னாடி கொண்டு மைனஸ் sin square x 2 டைம்ஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன்றப்ப sin square x வரும் பிளஸ் என்ன இருக்கு நம்மட்ட cos square x ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து 4 ஃபார்முலாஸ் எழுதி காமிச்சேன் அதுல வந்து தேர்ட் ஃபார்முலா என்ன எழுதிருக்கேன்னா cos square x minus sin square x is equal to cos 2x னு சொல்லி எழுதிருக்கேன் சோ அப்ப இது cos 2x னா இங்க பாருங்க அதே தான இங்க cos square x இங்க minus sin square x எல்லாம் ஒண்ணுதான் சோ அப்ப இங்க என்ன போடலாம் நம்ம cos 2x போடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிருக்கோம் 2 sin x cos x equal to sin 2x அப்ப நான் sin 2x போடுறேன் ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கு அத வந்து முன்னாடி போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ அப்ப இந்த இதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா sin 2x போடுறேன் சோ அப்ப இங்க என்ன வரும் 2 sin x cos x வந்து sin 2x சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a transpose into a inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x இதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க hence என்ன பண்ணிருக்கோம் hence proof சரிவா a transpose a inverse is equal to அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே இன்னைக்கு ஹோம்வொர்க் வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து 1.2 1.8 and 1.9 3 சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க ஓகே ஹோம்வொர்க் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோம்வொர்க் நோட்ல நீங்க வந்து செஞ்சிருக்கணும் அன்னைக்கு டேட் போட்டு செஞ்சிருக்கணும் கிளாஸ் ஒர்க் சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நடத்துறது நான் நடத்துறது நம்ம கேத்ரின் மேம் நடத்துறது எல்லாத்தையும் வந்து நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் எதுவும் புரியல அப்படின்னா வீடியோ வந்து அகைன் அண்ட் அகைன் போட்டு பாருங்க பார்த்து புரிஞ்சு அதை வந்து நீங்க செய்யுங்க அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹோம்வொர்க் வந்து ஆக்சுவலா நீங்க வர்ற ஃப்ரைடே வந்து அடுத்த வீக் ஃப்ரைடே வந்து ஹோம்வொர்க்கை நீங்க சப்மிட் பண்ணணும் என்னென்ன ஹோம்வொர்க் இதுவரை கொடுத்துருக்கோமோ எல்லா ஹோம்வொர்க்குமே வந்து நீங்க ஹோம்வொர்க் நோட்ல செஞ்சு அதை போட்டோ காப்பி எடுத்து அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிருக்க கிளாஸ் ஒர்க்கை பொறுத்தளவு வர்ற வெனஸ்டே வந்து நீங்க என்ன பண்ணணும் அந்த கிளாஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு இதுவரை போட்ட எல்லா ப்ராப்ளமுமே நீங்க முடிச்சு என்ன பண்ணிருக்கணும் கிளாஸ் ஒர்க்கையும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிருங்க ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ்க்கு ஓகே நெக்ஸ்ட் we will meet on next video soon thank you so much